காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல யோகங்களும் நல்ல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது வாரப்பலன். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். ஆக இந்த வார பலன்களை தொடங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு, இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், உலக சாதனைகள், பேரும் புகழோடு செல்வ யோகங்கள், தொழில் யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், சிறுவருக்கு திருமணமே இல்லாத நிலை, சிலவருக்கு 1க்கு 3 திருமணங்கள், எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து நமக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஏன் இப்படி பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு ஏன் அப்படி பிரச்சனையா இருக்கு, எத்தனையோ முறை வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன், அந்த வீடு கிடைக்கல, வீடு வாங்க முடியல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல. இதெல்லாம் பிரம்மனுடைய தலை விதி. அதே பிரம்மன் அதே பிரம்ம சாஸ்திரத்தை ஒரு பரிகார நிவர்த்தின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சரியா நடக்கிறதுக்கு பிரம்மன் அதற்கான பிரம்ம சாஸ்திரத்துல ஒரு பரிகார நிவர்த்தி இருக்கு. அதை பத்திலாம் நம்ம அந்த வார பலன்களை தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கு என்னென்ன காலத்துல என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த காரிய கட்டங்களில், அந்த காரியத்துக்குரிய அந்த கட்டங்களில் அந்த காரிய கிரகங்கள் அவர்களது கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலன்களை ஜோதிடர்களாகிய நாங்கள் சரியாக கணித்து சொல்ல வேண்டும். கிரகங்கள் சரியாகவே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனைகள் வருதுன்னா அதற்கு சரியான கணிதம் இல்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி, ஏன் பிரம்மனால் உருவாக்கிய இந்த பிரம்ம சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உத்தரவாதம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி சரியாக கணித்து சரியான பலன், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும். சரிப்பா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வார பலன்கள். இந்த வார பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை எல்லா ராசிகளுக்குமே தெளிவா அற்புதமா இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நல்ல யோகங்கள், என்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, இதற்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன ஆலய வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த வாரங்கள், இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகிறது, உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றது, உங்கள் கடன் நிவர்த்தி அடையுமா, சொத்துக்கள் கிடைக்குமா, உத்தியோகங்கள் கிடைக்குமா, திருமணங்கள் ஆகுமா என்பதுதான் அத்தனை விஷயங்களையுமே அழகா அற்புதமா இந்த பிரம்மன் போட்ட விதியை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இப்ப வாரப்பலன்கள், விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு விறுவிறுப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல காலம், பல உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலம். தசமஸ்தானத்தில் ஆதித்தன், ஆவணியில் ஆதித்தன் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது இந்த அவனியில் விருச்சிக ராசிக்கு வியக்கத்தக்க யோகங்கள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. இப்ப விருச்சிக ராசி நேயர்களே, 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். இதற்கு தமிழ் தேதி ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை. இப்ப விருச்சிக ராசிக்கு முதல்ல இரண்டாம் இடத்து அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் பணவரஸ்தானத்திலிருந்து பணவரஸ்தானத்தை பார்க்கிறாக. நிச்சயமாக பணம், வருமானம், முன்னேற்றம், பணம் கொட்டும் யோகம் நிச்சயமாக உண்டு. வருமானங்களுக்கு எந்தவித தடையும் ஏற்பட போவதில்லை. அப்ப தனஸ்தானத்தை சுபகிரகம் அவருடைய இடத்தை அவரே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள். மேலும் விருச்சிக ராசிக்கு 3, 4 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று, 3ஆம் இடம் சாதாரண இடம் கிடையாது. இந்த 3ஆம் இடம் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றா கல்வியால் யோகம், முயற்சியால் யோகம், பயணத்தால் யோகம், இடம் மாற்றத்தால் யோகம், வீடு இடம் வாசல் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்தை விற்று ஒரு இடத்தை வாங்கக்கூடிய யோகம். இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தா ஒரு இடம் விற்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். விருச்சிக ராசிக்கு இடம் மாற்றம் கண்டிப்பாக நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். இந்த காலத்தில் இடம் மாற்றம் பண்ணீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி போய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஆக உங்களுக்கு தொழில் ரீதியான இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வீடு மாற்றம், இடம் மாற்றம் நிச்சயமான யோகத்தை ஏற்படுத்தும். வாகன யோகம், நல்ல உத்தியோகம், வாகன யோகம் நிச்சயமாக உண்டு. அடுத்து விருச்சிக ராசிக்கு 7 12க்குரியவன், 7 12க்குரிய சுக்கிரனாகப்பட்டவன் 9ஆம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. அப்ப கணவன் என்றால் மனைவிக்கு இடமாற்றம், மனைவி என்றால் கணவனுக்கு, பெண் என்றால் ஆணுக்கு இடமாற்றம், ஆண் என்றால் பெண்ணுக்கு இடமாற்றம். நல்ல முன்னேற்றம், இடமாற்றம் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் தசம தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது. தசம தொழில் ஸ்தானம் அப்படின்னா 10ஆம் இடம் என்பது நிரந்தர வருமானம் ஏற்படுமா, நல்ல உத்தியோகத்தில் இடையூறுகள் ஏற்படுமா, முன்னேற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு 8 11ஆம் அதிபதி யாரு? புதன். 8 11 10ஆம் இடத்திற்கு லாபாதிபதி 8ஆம் இடத்துக்கு புரியவன் சொல்லி புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த 10ஆம் இடத்திற்கு லாபாதிபதி 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துக்குரிய விருச்சிக ராசி 8ஆம் இடத்துக்குரிய புதன் சூரியனோட சேர்த்து 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் மூலம் நல்ல வருமானம், முன்னேற்றம் ஏற்படும். பதவி, கற்ற கல்வியினால் பதவி, வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றங்கள், நல்ல பதவியால் முன்னேற்றங்கள்,
நிச்சயமாக சிறப்பாக நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய நல்ல யோகத்தை நிச்சயமாக பெறலாம். இதனுடைய அர்த்தம் அதுதான். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய். அதாவது விருச்சிக ராசிக்கு அதிபதி 6ஆம் அதிபதி தொழில், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம். அதாவது அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள். அதில் லாபஸ்தானத்தில் அவர் 11ஆம் லாபஸ்தானம். அப்போ நோய் ஏற்படுமா, வம்பு வழக்குகள் ஏற்படுமா, இதெல்லாம் அதாவது கடன் தீருமா? இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் கடன் பிரச்சனைகள் தீரும், பொருளாதார பிரச்சனைகள் தீரும் அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்படிப்பட்ட சிறப்பு அமைப்புகள் விருச்சிக ராசிக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். இது ஒரு பொது பலன். விருச்சிக ராசினர்கள் பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக இந்த வாரம் எல்லாமே விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான அம்சங்களோடு அமைந்திருக்கிறது. நல்ல வியாபாரம், நல்ல பதவி யோகங்கள், உத்தியோகங்கள், இடமாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், ஒரு வீடு, பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்குறது, வீடு மாற்றம், தொழில் மாற்றம் என்பது நிச்சயமாக நல்ல யோகத்தை ஏற்படும். சரிங்களா? அடுத்தது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் கீழே அப்பாயின்மெண்ட் இருக்குது, நம்பர் இருக்குது, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசாஸ்திரம். இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.